Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருப்போமா இருந்துச்சுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ ஒட்டுவாவே நம்மளுடைய ஃப்ளாஷ் லைட் நின்று ஒர்க் ஆகும். அந்த ஃப்ளாஷ்க்கான நோட்டிஃபிகேஷனாக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதனால் நம்மளால் ஈஸியாகவுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைலுக்கு வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சம்டைம்ஸ் சவுண்ட் நமக்கு கேட்காட்டியுமே இந்த ஃப்ளாஷை வச்சு கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணுன்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது கீழே ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறேன்னா எனேபிள் பண்ணிக்க முடியும். அப்போதோடு எந்தெந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இந்த மாதிரி ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதையுமே நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி இந்த இடத்துல எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஆல் ஆப்ஸ்னால் எல்லா ஆப்ஸுக்குமே போட்டுக்க முடியும். இல்லாட்டி உங்களால் ஆப்ஸ் சூஸ் பண்ணியுமே போட்டுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ இந்த ஃப்ளாஷும் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் ஆகி இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.